உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன், புரியாதா? தமிழ், அழாத. அப்பாக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், நீ எதுவும் நினைச்சுக்காத. அழாதம்மா. தமிழ், போய் உங்க அப்பாவை கூப்பிடு போ. ஏய், என்னடி இப்படி பாக்குற? போய் அவரை ஸ்கூல்ல விட்டுட்டு வர சொல்லு. நேத்து நீயும் தானே கூட இருந்த, அவர்தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருல்ல. அது என் மேல இருக்கிற கோவத்துல அப்படி நடந்துகிட்டாரு. இன்னைக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. நீ போய் கூப்பிடு போ. அவர் வீட்லயே இல்ல, காலையில இருந்தே இல்ல. காலையில இருந்தே இல்லையா? எங்க போனாரு? என்கிட்ட கேட்டா பண்றதெல்லாம் நீ தானே பண்ண. என்னடி சும்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் என்ன வேணும் நான் பண்ண? அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில உன் மேல வச்சிருந்த பாசம் என்ன அப்படி பண்ண வச்சிருச்சு. அதுக்காக எல்லாரும் என்னையே சொல்லிட்டு இருப்பீங்களா? என்ன பாரதி, ஏன் அவளை போட்டு திட்டிட்டு இருக்க? பின் என்னமா, நான் இதுக்கு மேல என்னதான் பண்றது? நான் அன்னைக்கு அப்படி பேசினதும் நடந்துகிட்டதும் தப்புதான். அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு அதுவே சொல்லி சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க? மத்தவங்க அப்படி பேசினா பரவாயில்ல, இவளும் அப்படியே சொல்றா. நான் என்ன வேணும் நாம பண்ண? நான் என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி இவ நடந்துக்கிறா. இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. சரி விடு, அவளுக்கு ஆதி பேசலங்கிற கோவம், அதனால அவ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எப்படிமா பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும்? இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சவர்தான் ஆதி. ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல, மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுமா? எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ பண்ண தப்புல ஆதியும் நீயும் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருந்தீங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே பாரதி.
நீ பண்ண தப்பு ஆதியையும் அவங்க அம்மாவையும் பிரிச்சிருச்சு. அதுதான் ஆதி உன்னை மன்னிக்காததுக்கு காரணம். எனக்கும் புரியுதுமா. நான் ஒன்னும் கோவத்துல பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசலையே. நான் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேக்குறேனே. அவரு என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்லம்மா. குழந்தைகிட்ட எல்லாம் ஏன் பேசாம இருக்கணும்? ராத்திரி முழுக்க அவர் பேசலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. இவள நான் எப்படிமா தேத்த முடியும்? நீ பண்ணது தப்புனா ஆதி பண்ணதும் தப்புதான். ஆனா அவனுக்கு அவங்க அம்மா கிடைக்க மாட்டாங்களோன்ற பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்ண வச்சிட்டு இருக்குன்னு நீதான் பாரதி புரிஞ்சுக்கணும். அவர் தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு இவகிட்ட பேசாம அவாய்ட் பண்றதுல அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நீ கோவமா பேசினாலும் சரி, அழுது புலம்புனாலும் சரி, ஆதியோட இழப்பு ரொம்ப பெருசு. இது எல்லாத்துக்கும் நல்ல முடிவு கிடைக்கணும்னா ஆதியோட அம்மா திரும்ப வரணும். அவங்க வரலன்னா இது இப்படியேதான் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆதி கால் பண்றாரு. ஆதி. ஹலோ மேடம். ஹலோ, யாரு? மேடம் லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா மேடம்? இந்த செல்போன் வச்சிருக்கவரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல விழுந்து கிடக்குறாரு மேடம். எனக்கு சொல்றீங்க? என்னாச்சு? ரொம்பலாம் பதறாதீங்க மேடம். தலைகால் புரியாத அளவு குடிச்சிருக்காரு. அதனாலதான் கீழே விழுந்து கிடக்குறாரு. குடிச்சிருக்காரா? சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போறீங்களா? இதோ நான் உடனே வரேன். கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் உடனே வரேன். சரிங்க மேடம். என்னாச்சு பாரதி? ஆதி எங்கேயோ குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாரா? நீங்க தமிழ ஸ்கூல்ல விட்டுருங்க. பவி, நீ என் கூட வா. போய் அவரை கூட்டிட்டு வந்தாங்க போலாம். அதாண்டாளு, இது வரைக்கும் அப்பா 5 தடவை எலெக்ஷன்ல நின்றுருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட தோத்ததில்ல. இப்போ இந்த தடவை நிக்கிறது என்னமோ நீயா இருந்தாலும் வெற்றியோ தோல்வியோ அது எனக்கு தான் சேரும். பா, நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதப்பா. நான் அப்படியெல்லாம் உன்னை தலைகுனியெல்லாம் விட்டுற மாட்டேன். இல்லத்தா, இங்க நடக்கிறது அத்தனையும் பார்க்கும்போது தலை குனிஞ்சிடணும்னு பயமா இருக்குதா. பா, உன் கூட இருக்கிறது நான். என் உசிரே போனாலும் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ஏதா, நீ என் மேல இருக்கிற பாசத்துல பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நான் யதார்த்தத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.